பிள்ளைகள் குடும்பங்களை அப்பா இந்த கால நேரத்துல நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க குடும்பங்களை அப்பா ஒரு விஷயம் அப்பா நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஆண்டவரே எங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்க சபை குடும்பங்களுக்கு கிளை சபை குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே எங்க குடும்பங்களை நீர் பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் அப்பா நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே எங்க சபை குடும்பங்களை பார்ப்பீராக. எங்க கிளை சபை விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை பார்ப்பீராக. ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க குடும்பங்களை ஒரு விஷயம் பார்த்துருங்கப்பா, ஒரு விஷயம் நினைத்தருங்க ராஜா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் எங்க சபையில இருக்கிற கிளை சபையில இருக்கிற அப்பா எங்களை ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் கர்த்தாவே இந்த கால நேரத்துல அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. எது ஆண்டவரே நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே எங்க குடும்பங்களை கர்த்தர் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களும் ஆண்டவரே உங்க கருத்துல அப்பா இருக்குது ராஜா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் அப்பா நீங்க பார்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாய் உங்ககிட்ட இசப்பா கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பார்த்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க பார்த்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களையும் கர்த்தர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க. வயதான தாய் தகப்பன்மாரை கர்த்தர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் இசப்பா இந்த கால நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பனாய் ஒரு தாயை ஆண்டவரே எல்லா இடத்திலும் கர்த்தாவே நீங்க இருந்து ஆண்டவரே எங்க குடும்பங்களுக்கு முன்னாடி இருந்து கர்த்தாவே நீர் எங்க குடும்பங்களை இசப்பா பார்த்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே நீங்க என்ன செய்கிறீங்களோ ஆண்டவரே அதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்களை ஒவ்வொருத்தர் குடும்பங்களை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய தொழிலை கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்கள்ல என்னென்ன சூழ்நிலைகள் ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறதோ ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் போய்கொண்டிருக்கிறதோ குழப்பங்கள் போய்கொண்டிருக்கிறதோ நிந்தனைகள் போய்கொண்டிருக்கிறதோ சோதனைகள் போய்கொண்டிருக்கிறதோ பாடுகள் போய்கொண்டிருக்கிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே உங்க கருத்துல கொடுக்கிறோம் நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் போராட்டங்களும் வராது ராஜா. ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா. இந்த கால நேரத்துல எங்க குடும்பங்களுக்கு ஒரு விஷயம் கத்து நீங்க இறங்குவீராக ஆண்டவரே. உங்க முகத்தை எங்க குடும்பங்களுக்கு மறைச்சிடாதீங்கப்பா. எங்க சபைக்கு கிளை சபை மக்களுக்கு மறைச்சிடாதீங்க ராஜா. ஒரு நாள் ஆண்டவரே உங்க முகத்தை எங்களுக்கு மறைச்சிடாதீங்கப்பா ஆண்டவரே. நீங்க பாத்துக்கோங்க ராஜா. ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் தொழில்கள் படிப்பு காரியங்கள் ஆண்டவரே திருமண காரியங்கள் அடன் காரியங்கள் எல்லாம் வச்சு கர்த்தாவே இந்த கால நேரத்தில் அப்பா நீங்க பாத்துக்கோங்க ராஜா. அப்பா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பா எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஆண்டவரே. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவரே குழப்பங்கள் மாறும். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவரே எந்த பிரச்சனையும் போராட்டங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு வராம நீங்க பாத்துப்பீங்க ராஜா. அது போல இயேசுப்பா இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க
கர்த்தாவே ஜனங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அனுதினம் ஆண்டவரே சோர்ந்து போய் கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே அவங்களை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை என்று எண்ணத்தோடு கூட ஆண்டவரே ஒரு பயத்தோடு கூட ஆண்டவரே அவர்களுக்கு ஞாயிலே வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி போராட்டங்களை மேற்கொள்வது, எப்படி இந்த பாடுகளை கடந்து செல்வது, ஆண்டவரே தனியாக நிற்கிறோமே என்று எண்ணத்தில் ஆண்டவரே அனுதினம் ஏசப்பா சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அது எல்லாத்தையும் மாற்றி அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க என்ற தைரியத்தை கர்த்தாவே ஜனங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க தைரியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தோணணும். நீங்க மாத்திரம் ஆண்டவரே அவங்க கூட இருக்கீங்கன்னு ஆண்டவரே அவங்களுக்கு தோணுறத மற்ற மனுஷங்களை போல நீங்க இல்லை என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும் ராஜா. ஆண்டவரே மற்ற மனுஷங்களை போல நீங்க கைவிட மாட்டீங்க, ஜனங்களை போல நீங்கள் கைவிட மாட்டீங்க, எந்நேரமும் கூட இருப்பீங்க என்ற ஆண்டவரே ஒரு தைரியத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு நீ தருவீராக. எல்லாராலையும் ஏமாந்து போய் ஆண்டவரே எல்லாரும் கைவிட்ட நிலையில ஆண்டவரே அனுதினமா சோர்ந்து போய் ஆண்டவரே கண்கள் ஆண்டவரே கண்ணீரோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீ சந்திப்பீராக. நீ சந்தித்த ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க என்ற ஒரு தைரியத்தை கர்த்தாவே ஜனங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே அந்த தைரியம் என் ஜனங்களுக்கு வரணும். ஆண்டவரே பிரச்சனைகளை பார்த்து பயந்து பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரே அனுதினம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. இதை நாங்க செய்ததுக்கு என்ன பண்ண வேண்டும், அதுவே அடுத்த பிரச்சனையை எப்படி சந்திக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, பிள்ளைகளுடைய போராட்டங்களை எப்படி சந்திப்பது, குடும்ப தொழிலை எப்படி சந்திப்பது, அடுத்ததுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அனுதினம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க ராஜா. நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பயத்தினால ஆண்டவரே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அந்த பயத்தினால ஒரு போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே சரியா தூங்காம ஆண்டவரே இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே சரியா சாப்பிடாம இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா நீங்க தைரியத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க என்ற தைரியம் ஜனங்களுக்கு வரணும். ஆண்டவரே யாருமே இல்லை என்ற எண்ணம் ஆண்டவரே ஜனங்களுடைய மனதிலிருந்து கர்த்தாவே நீர் நீக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க எப்போது கூட இருப்பீங்க, நீங்க எப்போது தைரியத்துக்காக ஆண்டவரே அவங்களோடு கூட இருப்பீங்க. அவங்க பிரச்சனைகள்ல போராட்டங்கள் அவங்களை விட்டு போகாம எல்லா நேரத்தில் ஆண்டவரே நீங்க அவங்களோடு இருப்பீங்க என்று ஆண்டவரே ஒரு மன தைரியத்தை கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் தெய்வமே நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தைரியத்தை கர்த்தரீங்க கொடுத்த ஆண்டவரே அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீங்க கூட இருக்கீங்க, யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மாற்றி நீங்க கூட இருக்கீங்க என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள கொண்டு வந்து எந்நேரமும் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் எங்களுக்காக என்ற ஒரு எண்ணம் என் ஜனங்களுடைய மனதில் ஆண்டவரே ஆழமாய் பதிய ஆண்டவரே எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாம கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் என் ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஏற்படும் வண்ணமாய் ஒரு தைரியத்தை இந்த கால நேரத்தில் என் ஜனங்களில் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. சுவாமி ஆண்டவரே என்னென்ன பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தாங்க முடியாத கஷ்டங்களினால தாங்க முடியாத சுமைகளினால ஆண்டவரே பாரங்களினால எந்தெந்த பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய எல்லா பாரங்கள் எல்லா சுமைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளும் ஆண்டவரே தங்கள் குடும்ப பாரத்தினால எந்த ஒரு பாரத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய பாரங்களை எல்லாம் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த கவலைகளை தகப்பனின் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை குறித்த கவலைகளை மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலைகளை மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனை தாங்க முடியாமல் எந்த ஒரு போராட்டங்களை தாங்க முடியாமல் ஆண்டவரே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த தாங்க முடியாமல் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களை தேவனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லி ஆண்டவரே தாங்குகிற கஷ்டங்களை தாங்குகிற சுமை தாங்கியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனின்
கூட நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் கண்ணீர்கள் கவலைகளை மாற்றுவதற்கு சுமை தாங்கியாக தகப்பனே நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு துணையாக நீர் நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளை கிருபையா இறங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாரம் சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சுமக்க முடியாது ஆண்டவரே அந்த கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிற கண்ணீர்களை சுமந்து கொண்டிருக்கிற வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கலக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா பாரங்கள் எல்லா சுமைகளை தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுமைகள் நீங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுமைகளை அவர்களை விட்டு எடுத்துவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை விட்டு அகற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே சுமையை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிற கடன்களை சுமந்து கொண்டிருக்கிற கண்ணீர்களை சுமந்து கொண்டிருக்கிற வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு துணையாய் நீர் வந்து அந்த எல்லா சுமைகளை எல்லா விதமான பாரங்களை அவர்களை விட்டு நீக்கிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாரங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. தகப்பனே நீர் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீர்களை கடன்களை வியாதிகளை வேதனைகளை ஆண்டவரே தலைமுறை சாபங்களை யாரெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா சுமைகள் அவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாபங்களை அவர்களை விட்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. எல்லா நோய்களை அவர்களை விட்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. கடன் என்கிற சாபத்தை அவர்களை விட்டு நீங்க செய்வீராக ஆண்டவரே. தலைமுறையாக நோயினால வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அந்த எல்லா சுமைகள் நோய் என்கிற சுமைகள் சாபம் என்கிற சுமைகள் கண்ணீர் என்கிற சுமைகள் கவலை என்கிற சுமைகள் கலக்கம் என்கிற சுமைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்களை விட்டு நீங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுமையினால் ஆண்டவரே கஷ்டங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இலை பார்தலை தகப்பனி தந்தர்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துக்கு உம்மிடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இலை பார்தலை தகப்பனில் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு இலை பார்தல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கஷ்டத்தை சுமந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் சுமைகளை நீக்கி ஒரு இலை பார்தலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இந்த வேளையில் ஆண்டவரே சபை மக்கள் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள்கள் தேவனில் முற்றிலுமாய் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இருளில ஒரு வெளிச்சத்தை தகப்பனில் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக ஆண்டவரே. எல்லா விதமான இருள்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இருளிலே ஆண்டவரே தேவனே நீர் உதிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. சபையில ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள்களை எல்லாம் நீக்கி ஒரு வெளிச்சத்தை தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க செய்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருள்களை தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கிருபையா இறங்கி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனின் இறங்கி கிரியை செய்வீராக சுவாமி. ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இருள மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு வழியை தகப்பனில் காண்பிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனையில சிக்கிக்கொண்டு போராட்டங்களை சிக்கிக்கொண்டு ஆண்டவரே வெளியே வரத்திற்கு ஆண்டவரே தப்பிக்க முடியாமல் ஆண்டவரே அந்த இருள மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வழியை தகப்பனில் காண்பிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வெளிச்சத்தை தேவனில் உண்டாக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் பிரச்சனையிலிருந்து தப்பி வெளியே வர தகப்பனே நீர் கிருபை செய்வீராக சுவாமி. எல்லா இருள்களை தகப்பனில் முற்றிலும் மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தகப்பனில் உதிக்க செய்வீராக. எல்லா இருள்களை கொண்டு வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரே பிள்ளைகளை சிக்க வைக்கிற எல்லா விதமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக ஆண்டவரே.
எல்லா விதமான கிரியைகளை எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிரச்சனையை செய்யொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கிருபையா இறங்கி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வெளிச்சத்தை தகப்பனே நீர் காட்ட விட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருளின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி போடுவீராக. எல்லா இருளின் அதிகாரத்தை தேவனின் நீக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவரே அந்த இருளில் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாதையை தேவனில் காண்பிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளை வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. 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 தகப்பனே இந்த வேலையில கூட ஆண்டவரே சபையில ஆண்டவரே ஒவ்வொரு நாங்களும் உங்க சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆலோசனையின்படி வாழ்கிறவங்கள எங்களை மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிற நேரங்கள் ஆண்டவரே தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு தேவன் சொல்லுகிற அந்த ஆலோசனையை கேட்டு தேவன் சொல்லுகிற அந்த புத்திமதிகளை கேட்டு தேவ மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளை தேவன் எங்களை மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுய அறிவில எங்களுடைய திட்டத்தில எங்களுக்கு தோன்றுகிறபடி எங்களுக்கு சித்தமானபடி ஒருபோது நாங்கள் செய்துவிடவே கூடாது ஆண்டவரே. தேவனும் தேவ மனிதர்களும் ஆண்டவரே சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி செய்வதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்களை மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். தேவனும் தேவ மனிதர்களும் சொல்லுகிற ஆலோசனையின்படி வாழ்கிற பிள்ளைகளாக தகப்பனே எங்களை மாற்றி விடுவீராக ஆண்டவரே. அந்த ஆலோசனை ஆண்டவரே கடினமாக இருந்தாலும் அந்த ஆலோசனைகள் பின்பற்றி வாழ கிருபை செய்வீராக. அந்த ஆலோசனைகள் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி செயல்பட தேவனை கிருபை செய்வீராக ஆண்டவரே. தேவனும் தேவ மனிதர்களும் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் சபை மக்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தகப்பனே தந்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சபை மக்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஆண்களை பெண்களை வயதானவர்களை ஆண்டவரே முக்கியஸ்தர்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரங்களில் நாங்களாக ஒன்று யோசித்து எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு சித்தமானபடி ஒருபோது நாங்கள் செய்து விடவே கூடாது ஆண்டவரே. தேவனும் தேவ மனிதர்களும் சொல்லுகிற அந்த ஆலோசனையை பின்பற்றி வாழ தகப்பனே நீ கிருபை செய்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தலைவராக இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனைகள் கேட்டு வாழணும் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே நீர் ஆலோசனை சொல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படியே உம்முடைய மனிதர்கள் சொல்லுகிறவர்கள் அந்த ஆலோசனையின்படியே தலைவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படியே செயல்படுவதற்கு எங்களுக்கும் சைவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தகப்பனே நீ தந்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த ஆலோசனை நாங்கள் கேட்க கூடாதபடிக்கு தனியா எழும்பி நிற்கிற எல்லா விதமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. அந்த ஆலோசனை அலட்சியம் பண்ண நடுகிற, அந்த ஆலோசனை அலட்சியமா என்ன நினைக்கிற, அந்த ஆலோசனை அற்பமா என்ன வைக்கிற, அந்த ஆலோசனையின்படி செய்யக்கூடாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா விதமான வல்லமைகள், எல்லா விதமான சத்ருவின் திட்டங்கள், எல்லா உலக மாம்ச பிசாசின் வல்லமைகளை தேவனே நீர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனையை செய்வதற்கு இருதயம் ஒருபோது கடினப்பட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கடினமான எல்லா இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை தேவனே தந்தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முழு மனதோட தேவன் சொல்லுகிற ஆலோசனையின்படி நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. 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 நம் ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தனுடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். அவருக்கு 5 விதமான நாமத்தை ஏசாயா சொன்னாலும் அந்த 5 நாமத்தில் ஒரு நாமம் என்ன? அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். தாவீதை கேட்ட சொல்லுவார், அவர் ஆலோசனைகள் எண்ணி முடியாத ஆலோசனைகள், அவர் ஆலோசனை எண்ணி முடியாத ஆலோசனைகள். கடற்கரை மணலத்தனையான ஆலோசனைன்னு தாவீது சொல்லுவார். கடற்கரை மணலத்தனையான ஆலோசனை என்று தாவீது சொல்லுவார். அந்த கடற்கரையான மணலத்தனையான ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஆண்டவர். சங்கீதக்காரர் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, 32வது சங்கீதம் 8வது வசனத்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா எல்லா காரியத்துக்கும் ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். ஆனால் அந்த ஆலோசனை எதுக்கு இன்னைக்கு நமக்கு தேவை? இந்த ஆலோசனை நமக்கு அவசியம் தேவையா? இந்த ஆலோசனை நமக்கு அவசியம் தேவையா? அந்த ஆலோசனை நிச்சயம் நம்ம கேட்டு தான் ஆகணுமா? அப்படி ஆலோசனையை கேட்டால் என்ன சம்பவிக்கும்? அந்த ஆலோசனை எனக்கு கேட்காம போயிட்டாலோ இல்லை கிடைக்காம போயிட்டாலோ என்ன சம்பவிக்கும்? அந்த ஆலோசனை எனக்கு நான் கேட்காம போயிட்டாலோ, ஆலோசனை நமக்கு கிடைக்காமல் போயிட்டாலோ, ஆலோசனை நமக்கு கேட்கவும் மாட்டோம். சில நேரத்தில் நம்ம கேட்டாலும் கிடைக்காமல் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆலோசனை சில நேரத்தில் நம்ம கேட்க மாட்டோம். சில நேரத்தில் நம்ம ஆலோசனை கேட்டாலும் நமக்கு என்ன செய்யாதுன்னா, நமக்கு அந்த ஆலோசனை கிடைக்காது. அப்போ அந்த ஆலோசனை கிடைக்காத சம்பவங்கள் நிமிடங்களில் என்ன சம்பவிக்கும் என்பதை தான் அந்த காலை வேளையில் வேகமாக சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் யார்? ஆலோசனை கர்த்தர். 139 சங்கீதத்தில் கேட்டால் சொல்லுவார், அப்படி ஆலோசனைகள் கடற்கரை மணலத்தனையாக என்ன செய்கிறது? இருக்கிறது என்று. அவர் ஆலோசனைகள் கடற்கரை மணலத்தனை, அவர் ஆலோசனையை பார்த்தா கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் அப்படின்னுவார். 139 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆலோசனை எப்படி இருக்கும்? கடற்கரை மணலத்தனையான ஆலோசனை என்று சொல்லி சங்கீத கணக்கு தாவீது என்ன செய்வார்? சொல்லுவார், தேவனே உமது ஆலோசனைகள்
எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவுன்னு எல்ல போனா அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் எதன பார்க்குது அதிகமான்றார். மணலை பார்க்கிலும் அது அதிகம் அப்படின்றார். 32 சொல்றாரு, மேல கண்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். அந்த ஆலோசனைகள் எப்படி சொல்லுவேன்? கடற்கரை மணலத்தனையான ஆலோசனைகள்ன்றார். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? உமது ஆலோசனைகள்லாம் அருமையான ஆலோசனைகள்ன்றார் இல்லையா? உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவர் சொல்கிற ஆலோசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கிரிய பயங்கர பெருசாக இருக்கும். ஆண்டோடைய ஆலோசனை ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு என்னையா இதை போய் இப்படி சொல்கிறாரு அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அவருடைய கிரியை பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும் இல்லையா? அவருடைய கிரியை எப்படி இருக்கும்? பயங்கர பெருசாக இருக்கும். மாறாவுக்கு வராங்க, பயங்கரமான தண்ணி கசப்பு இல்லையா? பயங்கரமான கசப்பு. இப்போ என்ன செய்ய, எத்தனை மூட சர்க்கரையை கொட்டினா அது தண்ணி இனிப்பாக்குறது. சக்கரை மில்லக்கிறவங்க சக்கரை கொட்டா கூட என்ன செய்யாது, ஒன்றும் இனிப்பாகாது தண்ணி இல்லையா? ஆனால் அது என்ன சொல்கிறாரு, ஒரு மரத்துக்கு உள்ளே போட்டு பண்ணார், உள்ளே போட்டால் என்ன ஆகிப்போச்சு? எல்லாருக்கும் எப்படி தோணுது? உள்ளக்கிற மரத்துக்கு வெளியில் போட்டால் தான் தண்ணி நல்லா இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற மரத்துக்கு உள்ளே போடுன்றாரு, என்னையா இது அப்படி யோசிப்போம் இல்லையா? அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கிரியை பயங்கரமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா இது தெரியல. நிறைய பேருக்கு சர்க்கரையை கையில் வச்சுருக்கிறாங்க, இன்னும் வாயில் போட தெரியல. ஆண்டவர்கிட்ட மட்டும் ஆலோசனை கேட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு எளிமையான வெற்றி. அதான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது, ஒரு எளிமையான வெற்றி. ஒரு கடினமான காரியத்தில் கூட ஒரு எளிமையான வெற்றியை பெறுவதற்கு தான் இன்றைக்கி தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஆலோசனையை சொல்ல விரும்புகிறார். கடுமையான காரியத்தில் கூட இல்லை ஒரு தொற்று போன காரியத்தில் கூட ஒரு எளிமையான வெற்றியை பெறுவதற்கு, ஒரு எளிமையான வெற்றியை பெறுவதற்கு தேவன் வைக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு ஆலோசனை. அவர் தான் அப்படி ஆலோசனை இருக்கும். நமக்கு பார்வையில் ரொம்ப பெருசாக இருக்கும் பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், அப்படிப்பட்ட பிரச்சனை ஐயோன்னு அதை பேசும்போதே கேட்கும்போதே பயங்கரமாக இருக்கும், அதை பேசும்போது பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான பிரச்சனைகளில் ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையான வெற்றியை பெறுவதற்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தேவை. அதான் தாவீது சொன்னார், உமது ஆலோசனை எவ்வளவு அருமையானது. அந்த அருமையானது என்ன அர்த்தம்? உனக்கு ரொம்ப கடினமான கருத்தை ரொம்ப சாதாரணமான ஜெயிச்சுட்டு போயிடலாம்ப்பா, ரொம்ப சாதாரண வெற்றி பெற்றுட்டு போயிடலாம். ஒரு எளிமையான வெற்றியை உனக்கு தருவதற்கு தான் இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னா ஆலோசனைகள் தேவை. இந்த அருமையான ஆலோசனையும் இந்த எளிமையான ஆலோசனையும் கர்த்தர் யாருக்கு தருவார்னா கேட்கிறவர்களுக்கு தேவன் தருவார். யாருக்கு தருவார்னா கேட்கிறவர்களுக்கு இந்த ஆலோசனை கர்த்தர் தருவார். ஆண்டவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? எளிமையாக இருக்கும். அவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர்னா அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? தாவீது கடை சொல்லுவார், ரொம்ப அருமையான ஆலோசனை சொல்றார். ரெண்டாவது சொல்லலாம், எளிமையான ஆலோசனை சொல்றார். அருமையான ஆலோசனை என்றாரு, எளிமையான ஆலோசனை என்றாரு. ஸோ அதிகமான ஆலோசனை. ஆலோசனை எப்படி? அதிகமான. அதான் அவர் மகன் தாவீது சாலமோன் சொல்லுவார், என்னது? ஆலோசனை அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்? அந்த இடத்துல சுகம் இருக்குன்னுவார். ஆலோசனை அதிகமாக இருந்தால் சுகம் இருக்கும். அப்பனை போலவே பிள்ளை இருக்கிற பாருங்க இல்லையா? அப்பா போலவே என்ன இருக்கிறார்? பிள்ளை இருக்கிற பாருங்க. என்ன சொல்றார்? மகனை கிட்ட என்ன சொல்லுவார்? கர்த்தாவே இந்த ஆலோசனைகள் எவ்வளோ அதிகம்னு இவர் சொல்றாரு, அருமையானது. அதை கடற்கரை மனநத்தின் இடத்துல சொல்றாரு. ஆனால் சாலமோன் கிட்ட என்ன சொல்லுவார்? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், ஆலோசனை அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்? சுகம் இருக்குன்றார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைகள் உண்டானால் என்ன இருக்கும்? அப்ப சுகம் எதில் இருக்கு? சுகனாத சரீர சுகம் மாத்திரமல்ல, ஒரு சுகமான வாழ்வு எதில் இருக்குன்னா ஆலோசனையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆலோசனையை போல ஆலோசனை கேட்கறத போல கஷ்டம் வேற எதுவுமே நமக்கு கிடையாது இல்லையா? பாவக்காயை கையில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை போட எது கஷ்டமாக இருக்குன்னா ஆலோசனை. சரி சரி சும்மா போதும் போதும் நிறுத்து, இதுக்கு மேலே ஒன்றும் பேசாத, சும்மா இருக்காத, சும்மா இதே பொழப்பா இப்படி என்ன ஆலோசனைனாலே அலையடிச்சு ஆளுங்க ஓடுறாங்க. இன்னும் சொல்லப்பட அலையடிச்சு ஓட வச்சுட்டான்னு தான் சொல்லணும் இல்லையா?
ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னா பிசாசு அவங்கள அலறி அடிச்சுட்டு ஓட வச்சுட்டான்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆலோசனைனாலே ஆள் அங்கே நிற்க மாட்டேங்கிறாங்க. ஆள் என்ன பண்ணுறாங்க, அப்படி ரெக்க காட்டி நேச்சர் இல்லையா பறக்கிறாங்க, பறந்து போயிடுறாங்க. எதுக்கு? ஆலோசனை கேட்கணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆலோசனை கேட்கறத கஷ்டப்படுத்த வைக்கிறதே பிசாசு என்பதை புரிஞ்சுக்கணும். இவர் யார்? ஞானத்தில் சிறந்தவர். ஞானத்தில் சேர்ந்த அவரை சொல்கிறாரு என்னது, அப்பாவும் சொல்கிறாரு கடற்கரை மணலத்தனையான ஆலோசனைன்றார். மகனை கடை சொல்கிறாரு அநேக ஆலோசனை இருந்தால் எப்படி இருக்கு, எனக்கு சுகமாக இருக்கும், அது நல்லா இருக்கும், அது அருமையாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ சுகமாக ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா ஆலோசனையில் இருக்குது. எதில் இருக்குது? ஆலோசனை இருக்குது. ஆனால் இது அதை தான் கேட்க மாட்டேங்கிறோம் யாரும், அதை தான் கேட்க மாட்டேன். எத்தனை பேருக்கு ஒரு காரியத்தை எப்படி செய்யலாம், இது எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இது எப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும், செய்யலாம் ஒரு காரியத்தை, ஆனால் எப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும், எப்படி செஞ்சால் சிறந்ததாக மாற்ற முடியும், எப்படி செஞ்சால் அருமையாக அதை மாற்ற முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு ஆலோசனை கேட்க விரும்புகிறவர்கள் எவ்வளோ பேர்னு கேட்டால் தெரியாது. ஒரு கதை நம்ம செய்கிறோம் இல்லையா, இப்போ செய்கிறோம். பட் இந்த செய்கிறத இன்னும் இது எப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இது எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை கேட்கறது எவ்வளோ பேருக்கு விருப்பம்னு தெரியல இல்லையா? இப்போ பாடு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்கிறது, இது எப்படி சிறப்பாக மாற்றுறதுக்கு, நான் இன்னும் எப்படி பாடினா இது சிறப்பாக மாற முடியும், இது சிறப்பாக வைக்கிறதுக்கு இன்னும் இது மெருகூட்டுறோம் இல்லையா? மெருகூட்டம் இல்லை, மெருகூட்டுறதுனா எப்படி? இப்போ சாப்பாடு சாம்பார் வச்சு எப்படி இருக்கும்? வெறும் சாதம் சாம்பார் மட்டும் கொடுத்தா என்ன செய்வீங்க? தொட்டுக்க ஒன்றும் இல்லையான்னு கேட்குறேன் இல்லையா? என்னென்ன கேட்குறேன்? இப்போ சாதத்துக்கும் சாம்பாரையும் மெருகூட்டுறது எது? இந்த சாதத்தையும் சாம்பாரையும் மெருகூட்டுறது எது? அந்த அது எவ்வளோதான் இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. அது என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? மெருகூட்டுது. எது மெருகூட்டுது? அப்போ அதை மெருகூட்டுறதுக்கு எது? ஒரு காரியத்தை எப்படி சிறப்பாக செய்யறது, அப்படி சக்ஸஸ் எப்படி செஞ்சு முடிக்கிறது, இதை விட எப்படி சிறப்பாக செய்யறது, அவங்க செஞ்சுருக்காங்களே இதை விட எப்படி சிறப்பாக செய்யறது, இதை விட சிறப்பாக செய்யறதுக்கு ஜஸ்ட் என்ன ஆலோசனை, அப்படி அந்த சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆலோசனை கேட்க விருப்பம் இருக்கு? ஒன்று, ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லாத ஒரு நபர்களுக்கு தேவன் என்ன சொல்ல மாட்டாருன்னா ஆலோசனை சொல்ல மாட்டார். ரெண்டாவது, அந்த ஆலோசனை கேட்டு சில பேர் எப்படி பார்த்து வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட கேட்பாங்க, பக்கத்தில் கேட்பாங்க, பக்கத்தில் கேட்பாங்க, பக்கத்தில் கேட்பாங்க, இது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. கடைசியாக என்ன அதை மட்டும் செஞ்சுட்டு போவோம். பார்த்தீங்களா? இப்படி உங்களுக்கு அனுபவம் வரலையா இன்னும்? அப்படி சீக்கிரம் வரும். ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, கேட்குவாங்க. எனக்கு இப்போ எப்படி கேட்பாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க, மற்றவங்ககிட்ட கேட்பாங்க, சொந்தக்காரர்கிட்ட கேட்பாங்க. கேட்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் 1000 பேர்கிட்ட கேட்டாலும் அதை அப்படியே விட்டுட்டு கடைசியில் செய்வாங்க. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க இல்லையா? இந்த நபருக்கு கர்த்தர் ஒரு நாள் ஆலோசனை சொல்ல மாட்டார். ஒன்று, கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத நபருக்கு என்ன சொல்ல மாட்டார், ஆலோசனை சொல்ல மாட்டார். ரெண்டாவது என்ன, கேட்டு செய்யாத நபர்களுக்கும் தேவன் என்ன சொல்ல மாட்டார்னா ஆலோசனை சொல்ல மாட்டார். யோனத்தானும் சவுலும் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இதை போட்டுமா வேணாவா அப்படின்னு இல்லையா? போகணும்னு சொல்லலை, போக வேணான்னு சொல்லலை. ஒன்று போகணும் கத்த என்ன சொல்லணும், ஒன்று போகணும்னு சொல்லணும், இல்லைன்னு என்ன சொல்லணும், போக வேணான்னு சொல்லணும். அதானே சொல்லணும். ஒன்று கேட்டால் போ அப்படி சொல்லணும், இல்லைன்னா போக வேணான்னு சொல்லணும் இல்லையா? கமன் ஆகிட்ட என்ன அர்த்தம்? ஒன்று என்ன செய்யணும், கேட்கணும். கேட்குறாரு, போகட்டுமா வேண்டாவா, ஒன்று போங்கன்னு சொல்லுங்க, இல்லை போக வேணான்னு சொல்லுங்க. இதை ரெண்டையும் தாண்டி கம்மன் ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆண்டவர் கம்மன் ஆயிட்டார்ல, ஆண்டவர் பெலிஸ்தோட யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் மறு உத்தரவே கொடுக்க ஆயிட்டாரு. ரொம்ப சைலண்ட் ஆயிட்டார்ல, ஆரம்பத்தையும் சட்டம் கடைசியும் சைலண்ட் ஆயிட்டார்ல. ஏன்னாக்கா அப்பனும் பள்ளியும் ஒரே மாதிரி. என்ன பள்ளி? அங்கே அப்பனும் பள்ளியும் ஒரே மாதிரி. யாரு? கொஞ்சம் மட்டும் தானே சொன்னேன். தாவீதும் சாலமோனும் அவரை கிட்ட சொல்லுவார், உங்களுடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது. இவரை கிட்ட சொல்லுவார், நீங்கள் ஆலோசனை சொல்லனாக்க நாங்கள் சுகமே இருக்க மாட்டோம், சுகமாக வாழவே முடியாதுன்றார். அப்பாவை கேட்டால் அருமையான ஆலோசனைன்றாரு. மகனை கேட்டால் அந்த ஆலோசனை எப்படி இருக்கும், நல்ல சுகமான வாழ்வை கொண்டு வரும்பா, இதமான வாழ்வை கொண்டு வரும்பா, இன்பமான வாழ்வை கொண்டு வரும்பா, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டு வரும்பான்றார். இங்கே அப்பனும் கேட்கறதுல மகனும் கேட்கறதில்ல இல்லையா? அங்கே அப்பனும் ஆலோசனை அருமன்றாரு, மகனும் ஆலோசனை அருமன்றாரு இல்லையா? இங்கே வந்தீங்கன்னாக்கா சவுல் என்ன கேட்கறது கிடையாது, கேட்டும் செய்ய மாட்டார், கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டார், அப்படியா எல்லாம் காதில் வாங்கிக்குவார், ஆனால் செய்ய மாட்டார். யாரு? அமலேக்கனை போய் இப்படிலாம் கொண்டுப்பான்னு சொன்னார்ல, 2 காதில் கேட்டார்ல, எதில் செஞ்சு முடிச்சாரா? அவருக்கு என்ன தோணுதோ அதான் அவர் செய்வார் இல்லையா?
மகனை கேட்டால் அதை விட பெஸ்ட் என்னது, அவன் கேட்கவே மாட்டான். எதை? எல்லாரும் கம்முன்னு போகிறாங்க, நீ கம்முன்னு போக வேண்டியதானே. ஏப்பா ஏன் எல்லாம் கம்முன்னு போகிறீங்க, ஏன் எல்லாம் அந்த தேவலை ஒளியின் கிடக்க தேனி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் கண் அப்படி இருள் அடைஞ்சு கண் அப்படி பசி அப்படி இருள் கவ்வுது அப்படி போயின்னு இருக்கிறீங்களே, ஏப்பா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு மற்றவனை கேட்கணும்ல. நான் ராஜா மகன், நான் யாரு? அப்பனை கேட்டால் நான் ராஜா, நான் போய் கேட்படான்றான். மகனை கேட்டால் நான் ராஜா மகன், என்ன போய் கேட்படான்றான். ராஜாவும் கேட்கல, ராஜா மகனும் கேட்கல. கர்த்தர் பார்த்தாரு, கேட்காதவனுக்கு கர்த்தர் சொல்லவே மாட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்யவே மாட்டார்னா, நமக்கு சொல்லவே மாட்டார், கர்த்தரை செய்ய வைக்கவும் மாட்டார். அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா அது பயங்கரமா இருக்கும். அப்பனும் ஜெயிக்கல, பள்ளியும் ஜெயிக்கல. மகன் சபிக்கப்பட்டு போய் கொல்லப்பட வேண்டியவன் ஏதோ யாரோ தப்பிச்சு விட்டுட்டாங்க இல்லையா. 4 பேர் என்ன பண்ண வச்சுட்டாங்க. யோனத்தான் எப்போ சாக வேண்டியவன்? 14ஆம் அதிகாரம் சாப்டர் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, அது வேற விஷயம் இல்லையா. அதுக்கு மேலே பாருங்க, அவனை பற்றி யோனத்தானை பற்றி பாருங்க, ஒன்றுமே கிடையாது. எங்கே இருந்தான், என்ன செஞ்சான், என்ன போனான், என்ன இருந்தான், உயிரோடு இருந்தான். யாரு? யோனத்தான் உயிரோடு இருந்தான். 31 தான் சாவறான். ஆனால் 14க்கு பிறகு அவனை தேடுங்க. 14 ஆரம்பத்தில் எப்படிப்பட்டது? அப்படி பெரிய ஒரு சாதிச்சவன் தானே. 14 ஆரம்பத்தில் என்ன பண்ணவன்? சாதிச்சதானே. என்ன சொல்லிட்டு போனா, சரி கர்த்தர் ஆலோசனை கேட்கல, என்னது நம்ம ஏறி போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன செய்வோம், கர்த்தர் சொல்றார். அப்படி தேவ சமத்தோட ஆலோசனை பெற விரும்பினவன் தானே. அப்படி ஆரம்ப கட்டம் என்ன, தேவனோட ஆலோசனை பெற விரும்பினவன். என்ன செஞ்சீங்க? அப்படி ஏறி போயிட்டு ஒரே அடி 20 பேர் விழுந்தான்ல. இந்த ஒரு அடி விழுந்தவன் மொத்த இஸ்ரமா மொத்த பெலிஸ் என்ன பண்ணிட்டான், எப்போ ஆளவன் பயங்கரமாக நடக்குதுன்ட்டு ஒரே ஓட்டெல்லாம் ஓடி போயிட்டான்ல. அவ்வளோ ஒரு கடினமான காரியத்தை எவ்வளோ அழகாக எளிமையாக வெற்றி பெற வச்சாரு. ஒரு கடினமான காரியம் இல்லையா. அந்த 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. நான் யோசேப்பை பற்றி பேச நினைக்கிறேன், கட்டு அது யோனத்தை பார்க்க கத்த திருப்புறாரு. 1 சாமுவேல் 14 பாருங்க, 1 சாமுவேல் 14 பாருங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியும் அவன் பேசுகிற சம்பவத்தை பாருங்க. வாலிபனை நோக்கி அந்த பக்கத்தில் இருக்கிற தானயத்திற்கு போவோம் வா, அறிவிக்கவில்லை. அவன் கீழே வரும்போது சொல்லுவாரு, கர்த்தர் பலவீனனுக்கும் பலவானுக்கு என்ன செய்வாரு, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேர் கொண்டாகிலும் என்ன செய்வார், கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார்ப்பா, நம்ம ஏறி போலாம். அவன் ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டான்னா கர்த்தர் என்ன செய்ய நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறார். நான் உனக்கு பாடத்தை கற்பிப்பேன், நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டாருன்னா அவன் என்ன செய்யல, கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இது தேவ சித்தமா இல்லையா, கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, நம்ம அவரிடத்துல ஏறி போவோம், நிற்போம். ஏறி வாருங்கள் என்று சொன்னா ஏறி போவோம். அப்ப ஆலோசனை எப்படி பெற விரும்புறான், ஒரு அடையாளத்தை வைக்கிறான்ல. என்ன பெற விரும்புறான், ஒரு அடையாளத்தை வைக்க விரும்புறான்ல. அப்படி வைக்க விரும்ப என்ன செய்யுது, அப்படி சொன்னா என்ன பண்ணிடுவோம், இது தேவ சித்தம், அப்படி போயிடலாம். அடுத்தது இது நமக்கு அடையாளம். அதுக்கு முடிக்கிறோம். இன்னொன்னு சொல்லுவான்ல, அதிலே இன்னொன்னு சொல்றான் இல்லையா, போல காண்பிப்போம், நாங்கள் உம்மிடத்துக்கு வருவோம் என்று சொன்னால் என்று சொல்லுவார்களானால் போகாமல் இங்கே நின்றுடுவோம். அப்ப இது என்ன இல்லை, தேவ சித்தம் இல்லை. போகணும் எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் சித்தமா, கர்த்தர் ஆலோசனை சொல்றாரா அப்படின்னு விரும்புறான். ஆனா அடுத்து என்ன சொல்றான், நீங்க ஏறி வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நம்ம ஏறி போகலாம். கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறான். என்ன விரும்புறான், ஜஸ்ட் தேவ ஆலோசனை விரும்புறான்ல. கொஞ்சமான ஆலோசனை கேட்டீங்கல்ல, கர்த்தர் ஆலோசனை சொன்னார்ல, மறைமுகமா சொன்னார்ல, அப்படி ஏறி போனீங்க, ஒரே அடி அடிச்சிங்க. எவ்வளவு பேர் விழுந்தான், அரையேறு மட்டும் 20 பேர் விழுந்தான்ல ஒரு அடியில. எவ்வளவு பேர் விழுறான், அடித்த முந்தின அடியில ஏறக்குறைய 20 பேர் விழுந்தான் இல்லையா. எவ்வளவு பேர் விழுறான், ஒரே ஒரு அடிதான் 20 பேர் கீழே விழுந்த உடனே பெலிஸ்தர் பானமே சிதறி ஓடுது இல்ல. இதுக்கு எவ்வளவு என்ன காரணம், தேவனுடைய சஜெக்ஷன், தேவனுடைய ஆலோசனை. கர்த்தர் அனுமதிச்சு என்ன செய்யலாம், நம்ம போகலாம். கர்த்தர் அனுமதிக்க என்ன செய்ய வேண்டாம், நம்ம போக கூடாது. போன்னு சொன்னா நம்ம போகலாம், போக வேணாம்னு சொல்லிட்டா என்ன சொல்ல விரும்புறான், ஆண்டவர் போன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்யலாம், நம்ம போகலாம்.
போக வேணான்னு சொல்லிட்டா நம்ம போகக்கூடாது. இப்போ போன சொல்றது ஒரு அடையாளம் வந்துடுச்சுல்ல, ஏறி வா அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அப்படி உள்ள போனா அடிச்சா பெரிய வெற்றி பட்டு வந்துட்டான்ல. இப்போ அதே பின்னாடி வரும்போது அதே பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்படி யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்யற, அப்பனும் கேட்க விரும்பல, மகனும் கேட்க விரும்பல, அபியாவனை வலுக்கட்டாயம் பண்றான். யார புரியுதுங்களா? புரியல, தூக்க நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை தானே. ஒன்று சவளை 14 அவன் கேட்க விரும்பல. யார் கேட்க விரும்பல? யுத்தத்துக்கு போலாமா கேட்கறதுக்கு என்ன செய்யல. 45 வசனத்தை பாருங்க, 46 பாருங்க. 46 46 36 அவளை கொள்ளையிட்டு என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, அந்த அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆசாரியனோ, ஆசாரியனோ இல்லையா? சவுல் என்ன சொல்றாரு, எல்லாம் கிளம்புங்க, கத்தி தூக்கம் கடப்பாரிய தூக்கங்கள்றான் இல்லையா? ஆசாரியன் நோ, ஆசாரிய இல்ல இல்ல, இங்க வா, எங்க வா. அதான் ஆசாரியன் நிலை பார்த்தீங்களா? ஆசாரிய அப்படி சொல்லாம ஆசாரியனோ இல்லையா? ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அழகா போட்டார் பத்தியா? ஆசாரியன் சொல்லிட்டா நோ, எங்க போ, அங்கெல்லாம் போகாத. என்ன செய்வான்? ஆசாரியனோ. அப்ப யாருக்கு கேட்க விருப்பம் இல்லை? இப்போ யுத்தத்தை என்ன செய்யணும்? போகலாமா வேணாமா கேட்கணும்ல. இப்போ யோனத்தான் இருக்காங்கல்ல, என்ன கேட்டீங்க? கொஞ்சம் முன்ன கேட்டீங்கல்ல, நம்ம பெருசு ஏறி போகலாமா வேணா கத்தோட பார்ப்போம். ஏறி பான்னு சொல்லிட்டானா போயிடலாம், ஆண்டவர் சித்தம். கத்த சொல்றார் நம்ம போயிடலாம். நான் அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டா கத்த என்ன செய்யல, சித்தம் இல்ல, நம்ம இங்கே நின்றுடலாம் அப்படி சொல்லிட்டான்ல, சொல்றான்ல. அப்ப என்ன விரும்புறான்? தேவனோட சஜஷன் கேட்க விரும்புறான். ஏன் நாங்கள் போட்டுமா வேணாம், மறைமுகமா என்ன செய்ய விரும்புறான்? அவன் கேட்க விரும்புறான். ஏன்னா அவன் யார் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, ஏபோத்து கிடையாது, ஒன்னு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டான்ல. சவுல் தனியா இருக்கிறான், யோனத்தான் தனியா இருக்கிறான். யோனத்தானும் ஆயுதர் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்க? சவுலும் அவனுடைய ஜனங்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஏபோத்து எங்க நின்று போச்சு? சவுல் கிட்ட நின்று போச்சு. கட்டாயமா அப்பாட சொன்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம போயிடலாம் வா, அப்படி போகாம நம்ம போகலாம். ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறாரா? கர்த்தர் அனுமதிக்கிறது என்ன செஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லை, கர்த்தரே போக சொன்னா கூட சரி நம்ம போலாம் அப்படியே சொன்னா இல்ல இல்ல, நான் உங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டவர் என்ன செய்யல, அதை அனுமதிக்கல. நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போக கூடாது, நம்ம இங்கே நின்றுடலாம். எங்க நிக்கணும்? அது செங்குத்தான மலை. அவன் என்ன செய்ய முடியாது, அவன் என்ன செய்ய முடியாது, இறங்கி வர முடியாது. நம்ம நிலையில நிக்கவோன்றான். அப்படி பார்க்க, அப்படி அவன் நம்ம தலையை காட்டுவான். அவனுக்கு நம்ம கீழே நிற்குவோம், அவன் தலையை காட்டுவோம். அவன் தலையை பார்த்த உடனே என்ன சொல்லுவான்? ஏறி வான்னு சொல்லிட்டான்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏறி போயிடலாம். கத்த அனுமதிக்கிறார். ஓகே, நீங்க அங்கே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டானா நம்ம இங்கே நின்றுடலாம். அவன் என்ன செய்ய முடியாது, அவன் இறங்கி வர முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், எந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. அப்ப அதை ஒரு முடிவு எடுத்துட்டான்ல. யாருடைய ஆலோசனை கேட்க விரும்புறீங்க? கர்த்தருடைய ஆலோசனை கேட்க விரும்பல. சரி, இப்ப அப்பா சொல்றாரு, இப்ப பகல யுத்தம் முடிஞ்சிருச்சு, இப்ப நைட்டு சொல்றாரு, நைட்டோட நைட் எங்க போலாம், நம்ம எதிர்க்கு சட்டம் போல போலாம் அப்படின்னு கேட்கிறாருல. நைட்டு புறப்படலாம், நைட் டிராவல் பண்ணலாம் அப்படி சொல்ல வச்சுக்கலாமா? நைட் டிராவல் பண்ணலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல. உடனே ஆசாரியன் சொல்றார், எல்லாம் கிளம்பலாம். ஆனா ஆசாரியன் கேட்கல, போலாமாங்கெல்லாம் கேட்கல. ஆசாரியன் சொல்றான், நோ, அங்க போகாத, வா. எங்க வா? கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு வா, தேவ சமூகத்துக்கு வா. அப்ப அப்பனுக்கும் ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை, மகனுக்கும் ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை. அது இன்னைக்கு எப்படி சொல்லலாம்? கணவனுக்கும் ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை, மனைவிக்கும் ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை. இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் ஆலோசனை சொல்ல மாட்டார். ஒண்ணு கணவனுக்காவது என்ன இருக்கணும், இது எப்படி செய்யலாம், இப்ப ஏறி போலாம், என்ன செய்யலாம், செய்யலாமா, அது வேண்டாவா அப்படின்னு என்ன செய்யணும், கேட்கணும். இல்ல மனைவியாருக்கு என்ன இருக்கணும், ஆலோசனை செய்யணும், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆனா சில குடும்பத்தை செய்ய லோத்து ரொம்ப சூப்பரா இருப்பாரு, அவன் மனைவி பார்த்தா ரொம்ப பேக்கா இருப்பாங்க இல்லையா? லோத்து எப்படி இருப்பாரு? லோத்து நீதிமான் இல்லையா?
தேவதூரை பார்த்தோடனே ஓடுவார், தரக்கும்படி விடுவார், வாங்க ஐயா கையை பிடிச்சி கெஞ்சி கூட்டாடி கூட்டு போயிடுவார், உட்காருவார், அப்பன் சுடுவார், சாம்பார்லாம் வைப்பார், எல்லாம் சிக்கன் மட்டெல்லாம் பொரிச்சு அடித்து வச்சு கொடுத்து சாப்பிட வைப்பார் இல்லையா? இந்த 3 பொம்பளைங்க இருந்துச்சு வீட்டுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள 3 பொம்பளைங்க இருந்துச்சு இல்லையா? லோத்து மனைவி, அவருடைய 2 பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ண 2 பிள்ளைங்கள 3 பிள்ளைங்க இருந்துச்சு இல்லை? இந்த 3 பிள்ளைங்க இந்த வீட்டில் என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல இல்லையா? ஆனால் அங்கே பாருங்க, சாராளு வயசான கிழவி, 90 வயசு கிழவி கிட்ட ஆபிரகாம் ஓடி என்ன பண்ணுறாரு, 3 படி மாவு எடுத்து கொடுத்து சுடுமான்றாரு, அந்த அம்மா அடிமையை சுட்டு கொடுக்குது இல்லையா? ஆனால் இவர் இங்கிட்ட போயிட்டு லோத்து குடும்பம் மனைவி கிட்ட கொடுத்தாரு, மனைவி சுட்டு கொடுத்தாலும் ஒன்றுமே சொல்லப்படல இல்லையா? ஆக மொத்தம் என்ன, அந்த அம்மா செல்போன் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல் இருக்கு. யாரு? லோத்துடைய மனைவி. உங்களை சொல்ல, லோத்துடைய மனைவி எப்படி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எதில்? அப்படி ஒன்று டிவி போட்டு சீரியல் பார்த்தோம், அப்படி ஆன பாயத்தை உட்காந்து நிற்கணும், இல்லை செல்போனை வச்சு என்ன பண்ணி நிற்கணும், அப்படி பார்த்து நிற்கணும். இது 2 எதில் இருக்குது? இது 3 செல்போன் வச்சு உட்காந்து நிற்க மாதிரி ஒரு பக்கம், இல்லை 3 டிவி போதுனா ஆணை உட்காந்து பார்த்து நிற்கும் போல் இருக்கு. இவன் பக்கம் இந்த ஓடுறான், அங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், நம்ம பண்ணி கொடுத்து கிடக்கிறான். லோத்து யாரு? ஒரு அருமையான நீதிமான் இல்லையா? ஆனால் லோத்து மனைவி யாரு? இது இப்படி இல்லையா? அங்கே போனால் மனோவா யாரு? ஐயோ கர்த்தருடைய தூதனை பார்த்துட்டுனா நம்மளை செத்து போயிடுவான், நம்ம செத்து போயிடுவான். அவள் தலையில் தட்டி சொல்றா, கர்த்தருடைய சாகறதுக்காக நம்மளை கத்த சர்வாக தகனை வாங்கிக்கிறாரு, நமக்கு தரிசனம் வாங்கிக்கிறாரு, நமக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரியா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்களா? 3 முறை தரிசனமானாலும் யாருக்கும் தரிசனம் ஆகிறாரு? அந்த மனுவ மனைவிக்கு தான் தரிசனம் ஆகிறார். அவன் கேட்கிறான், நான் பார்க்கணும், நான் கேட்கணும். அங்கே போக வேண்டியதான தேவதூதன். புரியல இல்லையா? இப்போ மனுவ என்ன கேட்கிறார்? மனுவ மனைவிக்கு தேவதூதன் தரிசனமானார். பிள்ளை பிறந்த மரடியை கத்தவனை நினைக்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு. அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அவன் முடி என்ன செய்யக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, அவன் நசரேனை வளர்க்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், நீயும் குடிக்கக்கூடாது, அவனையும் குடிக்க வைக்கக்கூடாது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரா? சொன்ன உடனே மனைவி என்ன சொன்னா? கடன் கூட உடனே சொன்னா, எங்க இப்படி ஆண்டவர் தேவதூதன் வந்தாரு, இப்படிலாம் சொன்னாரு, நானும் நம்ப மாட்டேன், நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படி சொன்னார்ல. சொன்னாரா சொல்லலையா? நான் சொன்ன 13 சொன்னார், நியாயாதிபதிகள் 13 சொன்னாரா? இப்போ 2ஆம் தேவதூதர் வராருல்ல, எங்க போகணும்? எப்ப நீ தானே நம்ப மாட்டேன்னு சொன்ன, வாப்பாங்க அப்படி கூப்பிடு தானே. அப்பயும் எங்க தான் நிற்கிறாரு? அவன் மனைவி கிட்ட தான் நிற்கிறார். இப்போ அங்க யார் பெஸ்ட்? மனைவி நல்ல விசுவாசம் இல்லையா? வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வீட்டில் வீட்டுக்காரனாக ஆகுது என்ன இருக்குது, நல்ல புத்தி இருக்குது, மனைவிக்கு என்ன சூப்பரான புத்தி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வீட்டில் வீட்டுக்காரனுக்கு நல்ல புத்தி இருக்குது, வீட்டுக்காருக்கு அருமையான புத்தி இருக்கு இல்லையா? ஆனால் சில வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஒன்று இவங்களாவது விசுவாசம் இருந்தால் அவன் விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்ல இல்லையா? இல்லை அவன் விசுவாசம் இருந்து இவன் விசுவாசம் பரவாயில்ல. ஆனால் சில பேர் எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல. லோத்து கேட்குறாரு, ஒன்று யாருக்காவது என்ன செய்யணும், ஒன்று அப்பனுக்காவது என்ன இருக்கணும், நம்ம ஆண்டோட கேட்கலாம்ப்பா, யுத்தத்துக்கு போடாமா வேணாமா அப்படி கேட்கணும். இல்லை மகனாவது என்ன செய்யணும், நம்ம நேற்று இப்படி தானே வெற்றி பெற்றோம், ஆண்டோட கேட்டு போகும்போது என்ன உண்டாச்சு, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு, ஒரு அடியில் 20 பேர் விழுந்தான், முழு சேனையை சல்லடிச்சு ஒரு பெரிய வெற்றி பெற்று வந்தோமே, அதனால என்ன செய்யலாம், ஆண்டோட கேட்கலாம்ப்பா. மகனுக்காவது தோணுமா? அப்பாவுக்கும் ஆண்டோட ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை, மகனுக்கும் அப்பாட்ட ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை. இப்போ யார் தான் விருப்பப்படுறான்? ஆசாரியா நினைக்கிறேன், ஐயோ என்னது இப்படி பண்றாங்களே, இது சொன்னா நல்லா இருக்குமே, ஆண்டோட கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஆண்டோட கேட்டுருந்தா நல்லா சொல்லுவாரு, கரெக்டா சொல்லுவாரு, செய்வானு சொல்லுவாரு, இப்படி அப்பனை இப்படி பண்றான், மகனை இப்படி பண்றானே, இது எங்க போய் முடியுதோ தெரியலையே, எங்க போய் மாற்றாங்களோ தெரியலையே, எங்க போய் சிக்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு என்ன செய்யறான், ஆசாரி அங்கலாச்சிக்கிறான். அதனால என்ன சொல்றான், நோ நீட்டாம. ஆசை என்ன பண்றான், ஆசாரியா நோ. வாசி அந்த வசனம் பாருங்க, அந்த வசனம் பாருங்க, இல்ல அத முழு வசனம் வாசி. சவுல் நாம் அந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சம் வரைக்கும் அவரை கொள்ளையிட்டு அவர்களை ஒருவரையும் மீதியாக வைக்காமல் எல்லாரையும் அழிச்சு போடுவான்றான் இல்லையா? அழிச்சு போட சொல்றாங்களா, பேசிக்கிறாங்களா? ஜனங்களா என்ன சொல்றாங்க, உம்முடைய விருப்பம் மாதிரி செய்யன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னது, ஆக மதியம் நம்ம என்ன சொன்ன என்ன செய்ய போறது இல்லை. இப்போ ஜனங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க போறது இல்லை. அதனால என்ன பண்ணிட்டான், அவன் அப்பனும் போல என்ன செய்யறான்னு செஞ்சு விட்டு பண்ணிட்டாங்க இல்லையா? புரியுதா சொல்றது? ஜனங்க என்ன சொல்லி விரும்பல, போ ஆண்டோட கேட்கலாம், அப்படி கேட்டா கேட்க விரும்பினாங்களா? இல்லை. ஏன் விரும்பல? இப்போ அப்பனும் கேட்க மாட்டான், மகனும் கேட்க மாட்டான், என்ன செய்யறது? அதனால என்ன பண்ணலாம், அவங்க போற வகையில் நம்மள விட்டுறலாம். போப்பா, தமிழ்ல பழமொழி, தண்ணி போற பார்க்க என்ன பண்ணிடலாம், கோரசா இது விட்டுறலாம், விடுப்பா அப்படி விட்டுருப்பாங்க. இது என்ன செய்யாது, இது ஒன்றும் நம்ம சொன்னா கேட்க போறது இல்லை, அதனால ஒன்றும் கெடுதலை, விட்டு அப்படியே விட்டுடு, நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ மகனாவது என்ன செய்யணும்,
ஐயா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டோட போய் கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம்ப்பா அப்படி கேட்க. ஏன்னா இப்போ ஏபோத்து இருக்குது, ஆசாரியன் இருக்கிறான். முதல்ல ஏபோத்தும் ஆசாரியனும் இல்லாத போது என்ன கேட்டீங்க? கர்த்தர் சித்தமானா கர்த்தர் சொன்னா நம்ம போகலாம், ஏன்னா நம்ம போகக்கூடாது அப்படி சொன்னீங்கல்ல. இப்போ கர்த்தர் இருக்கிறாரு, ஏபோத்து இருக்குது, ஆசாரியன் இருக்கிறான். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்? கேட்கலாம் தானே. அப்படி கேட்க என்ன யாருக்கு விருப்பம் இல்லை? அப்பனுக்கும் விருப்பம் இல்லை, மகனுக்கும் விருப்பம் இல்லை. என்ன கேட்க? இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது கரெக்டு தானா, இது செஞ்சா சரியா இருக்குமா, இது பண்ணா கரெக்டா இருக்குமா, நைட்ல யுத்தத்துக்கு போகலாமா, யுத்தத்தினுடைய தந்திரம் என்ன, யுத்தத்தினுடைய லாஜிக் என்ன, நைட்ல யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்தத்தினுடைய லாஜிக்கை என்னன்னா, சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு என்ன பண்ணக்கூடாது, சூரிய அஸ்தமிச்சிருச்சுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. இது யுத்தத்தினுடைய நீதி, இது சண்டையினுடைய நீதி. ஒரு யுத்தம் என்ன செய்யணும், நைட்ல என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இது யுத்தத்தினுடைய நீதி, இது யுத்தத்தினுடைய வழிமுறைகள். ஆனா இவன் எங்க போகன்றான்? வழிமுறையை மீறி போறான் இல்லையா? சாயங்காலம் என்ன செய்யக்கூடாது, இதான் புரியுதுங்களா சொல்றது? சாயங்காலம் நைட்ல என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இப்ப நைட்ல யுத்தம் பண்ணணும், யோசனை என்ன பண்ணிருக்கணும், சூரியன் பாட்டுக்கு சூரியமா அஸ்தமிங்க, சந்திரன் பாட்டு சந்திரன் நிக்கட்டும், நான் யுத்தம் பண்ண அப்படி சொல்லணும்ல. ஆனா யோசனை என்ன சொல்றான், ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே யுத்தம் பண்ண கூடாது. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த சூரியனை இங்க என்ன பண்ணுங்க, நிக்க வைங்க, அந்த சந்திரன் அங்கேயே நிக்க வைங்க. அப்ப நடு நின்னுச்சுல்ல, சூரியனும் சந்திரனும் நடு யோசுவா 10 நின்னுச்சா? ஏன் நின்னுச்சு? ஏன் நிக்க வச்சாரு? இன்னும் எதிரி அழிச்சுன்னா முடியல. நான் நைட்ல என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இது யுத்தத்தின் நீதி, நான் நீதியை மீறக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம், அப்ப வெளிச்சம் இருக்குதான் நம்ம யுத்தம் பண்ணணும். அப்ப என்ன செய்யுங்க, சூரியனை நிறுத்துங்க, சந்திரன் அங்கேயே. சந்திரன் ஏன் நிக்க சொல்றாரு? தான் சூரியன் சந்திரன் தேவையில்ல தானே, சூரியன் இருக்குதுல்ல, சந்திரன் தேவையா? தேவையில்ல தானே. அப்ப ஏன் சந்திரன் நிக்க சொல்றாரு? சந்திரன் உள்ள வந்தா சூரியன் உள்ள போயிடணும். சந்திரன் மேல வந்தா சூரியன் புரியல இல்லையா? சந்திரன் எப்ப நிலம் எப்ப வரும்? இரவுல தான் வரும் இல்லையா? நான் சொல்ற வெளிச்சம் இருக்க எது வராது, சந்திரன் வரக்கூடாது, வராது இல்லையா? அப்ப என்ன செய்யறாரு, ஏன் நிக்க சொல்றாரு? நீ வேலை வராது, அங்கே நில்லு, நீ மட்டும் நீ இங்க நில்லு, அவன் அங்கே நிக்கட்டும். அப்ப அவன் என்ன செய்யக்கூடாது, சந்திரன் மேலே ஏறி வரக்கூடாது, சூரியன் நீ கீழே இறங்கி போகக்கூடாது, நீ இங்கே நில்லு. நீங்க அவன் என்ன பண்ணிடுவான், அங்கே நின்றுவான், வெளிச்சம் இருக்கும், யுத்தத்தை நிறைவேற்றி முடிச்சிடுவோம். இப்ப தேவன் செய்யறது என்னது, ஒரு நீதிக்கேடு செய்ய போறாரு. தேவன் நீதியை மீற போறார். ஆனா தேவ நீதியை மீறுகிற காரியத்துல கூட அவன தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்ய விரும்பல, ஆலோசனை கேட்க அவனுக்கு விருப்பம் இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. தேவ நீதியை மீறாரு. தேவ நீதியை நைட்ல என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. இது தேவனுடைய நீதி. இந்த நீதி என்ன செய்யறாரு, மீறாரு. யார் மீறார்? சவுல் மீறார். ஆனா தேவ நீதியை மீறுகிற செயல் வரும்போது யாரை கேட்க விரும்பல, அந்த ஆசாரியனை கேட்க விரும்பல. நம்ம போலாமா, இது தேவ நீதியா, இது கர்த்தர் சரின்னு சொல்றாரா, கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, இது ஓகே தானா அப்படின்னு என்ன செய்ய விரும்பலன்னா அவன் கேட்க என்ன இல்ல, விருப்பம் இல்ல. ஆனா யாருக்கு அடிச்சுக்குது, ஆசாரியன் அடிச்சுக்குது. ஐயோ இப்படி பண்றாங்க, இது தேவ நீதி கேடாச்சே, இதை செய்யக்கூடாத. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியலையே, தேவ கோபம் வந்துட போகுது, தேவன் மனஸ்தாபப்பட்ட போறாரு, தேவன் பிரச்சனை பட்டு போறாரு, தேவன் சந்தோஷம் இழந்துட போறாரு. என்ன பண்ண இப்படி பண்றாங்களே, அப்பனும் பள்ளியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இப்படி பண்றாங்களே அப்படின்னு யாருக்கு அடிச்சுக்குது, ஆசாரியனுக்கு அடிச்சுக்குது. ஆனா என்ன சொல்றாரு, அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்ப ஆசாரியனை கேட்கல. இப்ப ஆசாரியன் என்ன வாலின்றா சொல்றாரு, என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் வேண்டாங்க, முதல்ல தேவ சமூகத்தை என்ன செய்யலாம், ஆண்டவர்ட்ட கேட்கலாம் வாங்க, ஆண்டவர்ட்ட கேட்கலாம் வாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம், முதல்ல வாங்க அப்படின்னு யார் விரும்புறா, ஆசாரியன் விரும்புறான். ஆனா ஆசாரியன் விரும்பினாலும் ஆண்டவர் சொல்ல விரும்பல. அடுத்த இப்ப வாசிங்க. அதற்கு பிறகு சவுல், நாம் அந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவனை கொள்ளையிட்டு மீதியாக வைக்காமல் என்றார். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களின் அனுமானப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆசாரிய நோ, ஆசாரிய நோ, ஆசாரிய நோ, ஆசாரிய நோ, ஆசாரிய நோ நிட்டான். அப்படி கை அசைச்சிட்டான். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சமூகத்தில் சேரலாம். வாப்பா, உன் திறமையெல்லாம் இருக்கட்டும்பா, உன் அறிவெல்லாம் இருக்கட்டும், அப்பனுக்கு மகளுக்கு நல்ல திறமை இருக்கு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் வச்சுட்டு எங்க வாங்க, முதல்ல தேவ சமூகத்தை வாங்கப்பா. இங்க என்ன செய்யலாம், ஆசாரியனோ, ஆசாரியனோ
நாம் இங்கே தேவ சம்மதியில் சேரக்கடுவோம் என்றால் அப்படியே என்று எப்போ எப்போ எப்பா ஏன் இப்படி செய்யறப்போ கேட்டு வாங்க, கொஞ்சம் கேட்டு செய்ய அப்படின்னு சொன்ன பிறகு தர்ம சங்கடத்தில் சரி கேட்கலாமா வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமாக போயிடும் இல்லையா? என்ன முடிவெடுத்துட்டாங்க? போகணுன்னு முடிவெடுத்துட்டாங்க. வேணான்னு சொன்னால் சிரமமாக இருக்கும். என்னத்துக்கு அந்த வம்பு கேட்கறது? கம்முன்னு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? அது என்னத்துக்கு போய் கேட்டது? வேணானாக்கா அது சங்கடம். அதை மீறி போனாக்கா நான் சொன்னேன் நீ மீறி அப்படிலாம் என்னத்துக்கு வம்பு? கேட்காமலே போயிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அவரு ஆசனை பார்த்து தலையில ஆண்டவர் தட்டாரு. அவனே கேட்க வரும், நீ ஏன் கேட்டு கிடக்குற? அமைதியா இருப்பா. ஆசாரிய தலையில அப்படி தட்டி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனே கேட்க விரும்பல, நீ என்ன செய்யற? கேட்க விரும்புற அப்படின்னுட்டு அவர் அமைதியாயிட்டார். வாசிக்கலாம். இல்ல அந்த சவுல் அப்படியே போகலாமா வேண்டாமா என்று எப்போ ஆசாரியன் சொன்ன பிறகு இல்லையா? ஆலோசனை எப்ப கேட்க வரணும்? சொல்றதுக்கு முன்னாடி உனக்கே வாரியன்றா வரணும், தானா வரணும். நம்ம அது கேட்கணும், நம்ம சிறப்பாக செய்யணும். இது எப்படி செய்யறது? எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்? எப்படி செஞ்சா சக்சஸா முடியும்? எப்படி செஞ்சா இழப்பில்லாம முடியும்? எப்படி செஞ்சா ஆசீர்வாதமா முடியும்? ஆசீர்வாதமாவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், தேவ சித்தப்படி இருக்கணும். எப்படி செய்யறது அப்படின்ற ஆலோசனையை கேட்கறது யார் விருப்பம் வரணும்? செய்யறவனுக்கு விருப்பம் வரணும் இல்லையா? ஆனா என்ன அவனுக்கு விருப்பம் வரல? ஏன்னா நேற்று 2 பேர் போய் அவளை அடி அடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. பகல்ல போய் 2 பேர் போய் அவளை அடி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமே நம்ம ஊரே போறோம் விட்டுருவாங்கடா கர்த்தர், அப்படி போய் சாய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படி போனார்ல ஆண்டவர். இப்போ வாசி. அப்பொழுது சபல் இல்ல போகலாமா வேண்டாமா என்று விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஏன் வரல? உனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால உனக்கு நான் சொல்லல. கேட்க விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு என்ன சொல்ல தேவன் விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் ஆலோசனை சொல்ல விரும்ப மாட்டார். ஆனா முதல்ல என்ன விருப்பம் இருந்துச்சு? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது என்ன விருப்பம்? ஆயுதரை பார்த்து சொல்றார் நம்ம ஏறி போலாம். அப்படி பார்த்த உடனே அவன் ஏறி வாங்கிட்டாக்க கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம்மளை போக சொல்ல விரும்புறார். நான் வரேன்னு சொல்லிட்டான், கர்த்தர் போக சொல்ல விரும்பல. நம்ம என்ன செஞ்சிடலாம்? அப்படியே நின்றுடலாம். அவனோட கேட்டு நம்ம செய்யலாம், அவருடைய ஆலோசனை கேட்டு செய்யலாம், அவருடைய சஜஷனை கேட்டு செய்யலாம். போலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, வாங்கலாமா வேண்டாமா, விற்கலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேண்டாமா, இது செய்யறதா வேண்டாமா அப்படின்னு கேட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார்ல, ஏன்னா ஒரு பெரிய வெற்றி பெற்றார் இல்லையா? என்ன பட்டாரு? கொஞ்சம் வெற்றி பெற்றாரு இல்ல? அப்படி 2 பேரை வச்சு பெரிய ஒரு பெரிய வெற்றி பெற்று அப்படி நல்லா சாப்பிட்டு பயங்கரம் ஆயிட்டார் இல்லையா? இப்ப என்ன ஆயிப்போச்சு அவருக்கு? நேத்து போய் அப்படி 2 பேர் ஏறி போய் அப்படி அடிச்சு தள்ளம் பாத்தியா? நேத்து போய் அப்படி 2 பேர் அடிச்சு தள்ளம் பாத்தியா? அப்படி ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா? ஒரு நல்லா பாடிட்டா நமக்கு என்ன, நம்மள அறியாமலே பெருமை வரல, தள்ள ஓங்கி கொட்டணும். இன்னைக்கு என்ன தப்பு பண்ணோம், என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், என்னென்ன மிஸ்டேக் தப்பு பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்க கூடாது, இன்னும் எப்படி நல்லா பண்ணியிருக்கணும், அதோட நல்லா பண்ணலையே, நேத்தோட நல்லா பண்ணலையே, அப்படி என்ன வரல பா இன்னைக்கு நல்லா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிசாசேரி தலையில் உட்காந்துட்டான்னு அர்த்தம். பிசாசேரி முடிச்சு மண்டிலாம் பண்ணிட்டான், அப்படி உட்காந்து முடிய பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே முடிய பிடிச்சி ஆட்டுறான்னு அர்த்தம். அப்படி முடிய பிடிச்சி என்ன பண்ண அப்படியே ஆட்டி அப்படி சொல்றான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ ஒரு வெற்றி பெற்றவன் என்ன வந்துருச்சு அவனுக்கு, அவனை அறியாமலே அப்படியே ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு கம்பீரம் வந்துச்சு. அப்படி நெஞ்சு நிமித்துறான், தலையை நிமித்துறான், சத்தத்தை உயர்த்துறான், என்னென்னமோ பண்றான். யாரு? யோனத்தான். நீங்க யாரும் இல்லை, யோனத்தான சொல்றேன். அப்படி என்னென்னமோ பண்றான். என்னடான்னு கேட்டாக்க நேத்து போனா அப்படி ஏறி போன பாரு, அப்படி செங்குத்தான மலை விளக்கும், அப்படி ஏறி போன பாரு, அடிச்ச பாரு, ஒரே அடி 20 பேர் விழுந்தான். அப்படியே முழு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு என்னென்னமோ பேசுறான். கத்தரை பார்த்தாருப்பா, இப்போ நீ ரொம்ப பேசுறப்பா, சரி நான் அமைதியாயிட்டப்பா. அவரு அமைதியாயிட்டாரு. ஏன் அவர் அமைதியாயிட்டாரு? நீ ரொம்ப பேச யோனத்தான் என்ன பண்ணிட்டான், ரொம்ப பேசுறான் இல்லையா? அப்படி அந்த மலையில ஏற ஆரம்பமாக செங்குத்தான மலை, அப்படி மலை இப்படி மலை, அதை பண்ண என்னென்னமா பேசுறான். அவன் பார்த்தா நீ ரொம்ப பேசுறப்பா, சரி நான் அமைதியாகிற மாட்டேன். அவர் அமைதியாயிட்டார். யாருக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாருன்னா
கேட்க விருப்பமில்லாத ஒரு நபருக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார். அந்த ஆலோசனை இல்லாம போச்சு பார்த்தியா, என்ன நடந்துச்சு? உடனே ஒரு பயங்கர குழப்பம், பயங்கர பிரச்சனை. நீ வெட்டுறதா நான் வெட்டுறதா, நீ சாவறதா நான் சாவறதா, என்ன முடிவாச்சு? போ, ஜனங்க சாகிறதா நாங்க சாகிறதா, அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சா? இந்த பிரச்சனை யாரால வந்தது? அப்படி ஒரு சீட்டு போட்டானா? ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஒரு குழப்பம் வந்துச்சு. இல்லை, என்ன குழப்பம் வந்துச்சு? இந்த ஆண்டவர் சொல்லலையே, என்ன காரணம்? அப்ப உங்களால் பிரச்சனை, என்னால பிரச்சனையா? நீ பிரச்சனையா நான் அப்படி பிரச்சனை வந்துச்சா? ஜனங்க அவனுக்கு பிரச்சனை வந்துடுச்சா? பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஜனங்க தப்பிச்சுட்டாங்க இல்லையா? எப்ப நல்ல வேலை, எங்க வேலை என்ன வரல, சீட்டு விழுறா சாமி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, 100 பலி செலுத்துற மட்டும் பலி செலுத்திட்டுப்பா, என்ன விட்டுற மாட்டேங்க சவுல் மொத்த பேரும் வெட்டி சாச்சிட்டுப்பான் இல்லையா? அதை தாண்டி போனாங்க. இப்போ அப்படி மனுமன், நீ சாவறதா நான் சாவறதா? ஏன் குடும்பத்தில் நீ சாகரியா நான் சாகரியா, நீ சாகரியா நான் சாகரியான்ற இங்க நடந்துட்டு நினைக்கிறேன். யாருன்னு பார்த்துக்கோங்க. நீ சாகரியா நான் சாகிறதா, நீ சாகரியா நான் சாகரியா? உன்னாலதான் பிரச்சனை, இல்லை உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் பிரச்சனை. மகன் அப்ப நின்றுட்டாங்கல்ல, உன்னாலதான் பிரச்சனை மகன் பார்க்கறான், இல்லடா உன்னாலதான் பிரச்சனை அப்பா பார்க்கறான், உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் பிரச்சனை. நீ சாகிறதா நான் சாகிறதா, நீ பிரச்சனையா நான் பிரச்சனையா? ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு இல்லையா? இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்துல கேட்காம போனது. உன் குடும்பத்தில் குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சஜஷனை கேட்காமல் போனது. ஒரு ஆலோசனை கேட்காம கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். உன் குடும்பத்தில் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல நீ கேட்கல. ஏன் யோனத்தானுக்கு சவுலுக்கு ஏன் பிரச்சனை? ஜனங்களுக்கு சவுலுக்கு ஏன் பிரச்சனை? ஏன் குழப்பம்? ஏன் போராட்டம்? ஏன் நெருக்கடிகள்? அவன் பார்க்கறான், இல்ல நீ தான் சாகணும். அவன் பார்க்கறான், இல்ல நீ தான். ரெண்டு பேருக்கு பயங்கர பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், சமுதாயத்தில் குழப்பம், ஒரே குழப்பங்கள். ஏன்? தேவ சமூகத்தில் ஆலோசனை என்ன செய்ய விரும்பல, நீ கேட்கல. கர்த்தருடைய சமூகத்தில் சஜஷனை கேட்க, ஆண்டவர் என்ன செய்ய, ஆண்டவர் என்ன பண்ணட்டும், இது செய்யட்டுமா வேண்டாமா, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. ஒன்னு தலைவனுக்காவது கேட்க தெரியணும், இல்ல தன்னுடைய அடுத்த ஜனேஷன் தலைவனை வரப்பட கேட்க தெரியணும். தலைவனுக்கும் கேட்க தெரியல, அடுத்த ஜெனரேஷன் தலைவனை வரக்கூடிய யோனத்தானுக்கும் கேட்க தெரியல. கர்த்தர் பார்க்கிறாரு, என்னுடைய ஆலோசனை கேட்க விருப்பம் இல்ல, நீ என்ன பண்ணிட்டு போ, நான் சைலண்ட் ஆயிட்டேன். எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள், எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன் தேவையில்லாத இழப்புகள். அவன் பார்க்கிறான், மகனை நீ தான் சாகணும், சரி நான் செத்து போயிடறேன் விடு, நான் தானே உனக்கு பிரச்சனை, சரி என்ன சாவடிச்சிரு, என்ன சாப்பாடு நிம்மதியா இருப்பில்ல, என்ன பிரச்சனை? இப்ப நான் தான் உனக்கு பிரச்சனை, அப்படித்தானே? நீங்க யார சொல்ல, யோனத்தான் சொல்றத சொல்றேன், நான் தானே பிரச்சனை, அப்ப என்ன சாவடிச்சிரு, நான் செத்து போயிடுறேன், அப்ப நீ நிம்மதியா இருப்ப. அப்ப நீ அவ இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணு, நீ நிம்மதியா இரு, நான் செத்து போயிடுறேன். அப்ப நீ இவன் சொல்றான் இல்லையா? அவன் சொல்றான், நான் செத்து போயிடுறேன், இனிவர் கூட என்ன பண்ணு, கூட்டி போய் நல்ல வாழு, சந்தோஷமா, நான் தான் உனக்கு பிரச்சனை. ஏன் இந்த குழப்பங்கள்? தேவ சமூகத்துல சேராம போய்விட்டு கர்த்தர் யாருக்கோ தீர்க்கமா சொல்றார். ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? கேட்க வேண்டிய இடத்துல ஆலோசனை என்ன பண்ணாம போயிட்ட, நீ கேட்காம போயிட்ட. அவனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய குழப்பமும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும். ஜனகத கிருபையை வந்து அப்புறம் விட்டுங்க, அவனெல்லாம் விட்டுருங்க, அவன் ஒன்றும் பண்ணாது விடுங்கன்னு சொன்னதனால யோனாதான் தப்பிச்சான். இல்லைனா சவுல் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஏதோ கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, ஒரு பெரிய இழப்பு உனக்கு வராம கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு பெரிய இழப்பு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, ஏதோ ஒரு பெரிய இழப்பு வராம உனக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். ஆனா அதை அட்வான்ஸா எடுத்துட்டு அதையே தொடர்ந்து நீடிச்சான் சவுல். நிலைமை ஆகி போச்சு. கடைசி இதுக்கு பிறகு நான் சொல்றேன், இரக்கம் கூட கிடைக்காம போயிடுச்சு. இந்த 14 இரக்கமாவது கிடைச்சிச்சு, 14க்கு பிறகு இரக்கமே இல்லாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அதே சஜெக்ஷன் தான். தான் செய்யறத பத்தி என்ன செய்யறதில்ல, யாரும் கேட்கல, எப்பயும் கேட்கறதில்ல, எதையும் கேட்கறதில்ல, ஒன்னும் கேட்கல. அவன் இஷ்டத்தை செஞ்சான். கத்த பார்த்தாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள் பார்த்தாரு, நீ எப்பா நீ உன்படியே செஞ்சுக்கப்பா, உனக்கு எனக்கு ஒத்து வராது. அவர் போயிட்டார், விலகி போயிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க ஒருத்தக்காரன் பத்தியில இவனுக்கு கீழே ஒருத்தன் வந்தான் பத்தி, அவன் யாரு? விழுந்தாலும் ஆண்டவரை விட்டுமான்னு கேட்கிறான், எழுந்தாலும் ஆண்டவரை எழுட்டுமான்னு கேட்கிறான். விழுந்தாலும் விட்டுமா ஆண்டவரை கேட்கிறான், எழுந்தாலும் ஆண்டவர் எழுட்டுமான்னு கேட்கிறான். தூங்கினாலும் ஆண்டவர் தூங்கட்டுமான்னு கேட்கிறான், சாப்பிட்டா ஆண்டவர் சாப்பிட்டுமான்னு கேட்கிறான். அசஞ்சா கூட ஆண்டவரே 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 நினைக்கிறான். ஆனா இவன் யாரு? ஆண்டவரோட சம்மதம் கிடையாது, விட்டு வழிக்கு போயாச்சு. பெரிய காரியத்தை, ஒரு எளிமையான வெற்றியை கொடுத்தார். அது 1 Samuel 14 ஆரம்பத்தில். ஆனா பிறகு எளிமையை வெற்றி பெற வேண்டிய காரியத்தில் கூட
கடுமையாக்கி குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்கி பிரச்சனையை உண்டாக்கி ஏராளமான பிரச்சனை சந்திக்க காரணமாய் போச்சு. ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் ஆலோசனையை கேட்காம போனது. யாருக்கு சொல்ல மாட்டார் தெரியுமா? கேட்க விருப்பமில்லாத ஒரு நபருக்கு கதை சொல்ல மாட்டார். கேட்க விருப்பமில்லாத ஒரு நபருக்கு என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார் இல்லையா? ஆகாப் யுத்தத்துக்கு போகணுமா? கீழே ராமத்து மேல யுத்தத்துக்கு போகணுமா? போகணும். கேட்டானா? ஆண்டவரே போட்டுமா வேணாமா? ஆகாப் கேட்டானா? யோசபாத்தை கேட்டீங்க, நீ என் கூட வந்தியா? நான் போலாம் அப்படி சொல்ற. யோசபாத்தை கேட்டல, அப்ப இவன் கூட வந்தா ஜெயிச்சிருவியா? அவன் கூட வந்தா ஜெயிச்சிருவியா? கத்தர் பார்த்தாரு, ஓ அப்ப யோசபாத் கூட வந்தா ஜெயிச்சிருவேன் அப்படித்தானே? சரி அவனை குடும்பம் பார்க்கலாம். ஆகாபுடைய கணிப்பு என்ன? 1 ராஜாக்கள் 22 என்ன? ஆகாப் யோசபாத்தை பார்த்து, கீழே ராமத்தை முடியாது அல்லவா, நான் யுத்தத்துக்கு போறேன், நீ என் கூட வரியா அப்படி கேட்டல. யார கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், நீ என் கூட அப்படித்தானே கேட்கணும். யுத்தத்தை நான் போறேன், நீங்க என் கூட வருவீங்களா அப்படித்தானே கேட்கணும். அவன் யார கேட்கறான்? ஓ அப்ப இவன் கூட வந்தா நீ ஜெயிச்சிருப்ப அப்படித்தானே? அவர் பார்த்தார், அப்படியா சரி போயிட்டு வாங்க, 2 பேரும் தான் போங்களே. அவன் ஒரு பக்கம் அலறான், இவன் ஒரு பக்கம் அலறான். அவன் ஒரு பக்கம் என்ன செய்யறான்? அலறான், ஐயோ நான் ராஜால என்ன விட்டுருங்கப்பா, உன் காலை வேணா விடுறான், என்ன பண்ணிடு என்ன விட்டுறான். யாரு? யோசபாத் என்ன சொல்றா? எப்படி பைபிள் லாஜிக்கலே பேசுறீங்களா? இப்படி பேச நினைக்கிறீங்களா? எப்படி பேசுற விளங்கும்? இப்ப அவன் என்ன சொல்ல? அலறான் அப்படி சொல்லுது இல்லையா? கூக்குரலிட்டான் இல்லையா? என்ன சொல்ல அப்படின்னு கூக்குரல் என்ன அர்த்தம்? எனக்கு கிடையவே கிடையாது, நான் ராஜாவே கிடையாது, நான் எப்பவுமே ராஜா கிடையாது, என்ன ஆளை விட்டுங்க சாமி அப்படி கையெடுத்து கும்பிடுறான்ல. அவன் பார்த்தா இவன் ராஜாலடா வாடா அப்படி போயிட்டான்ல. கூட இவன் தான் போதும். இவன் யாரு? அப்ப இவன் தான் ஜெயிச்சிருவேன் அப்படித்தானே? அப்ப கூட கூட்டமா பார்க்கலாம். யார் கூட வரணும் விரும்புற? ஆண்டவரே என் கூட யார் வரணும் வரலையோ நீங்க வருவீங்களா? நீங்க வருவீங்களா? என் கூட எவன் போட்டோம், நீங்க வருவீங்களா? என் கூட யார் வேணா இருக்கு இல்லாம போட்டோம், நீங்க இருப்பீங்களா? அந்த என்ன இருக்கா? இன்னைக்கு ஒரு பெரிய ராஜா தானே. அவர் பார்த்தாரு, கேட்டான், சொன்னாரா? சொல்லல. யோசபாத் கேட்டதுனால சொல்லி என்ன பண்ணார் இல்லையா? ஆனா யோசபாத் என்ன விருப்பம்? இல்ல நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அப்பனுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்றான், மகனுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? இங்க 2 பேரும் பாருங்க. இவன் யாரு? அப்பனும் ஆண்டவர் கேட்கணும் விருப்பம். 1 ராஜாக்கள் 22 ஆண்டவரை கேட்கணும் விருப்பம் யாருக்கு இல்ல? ஆகாப்புக்கு இல்ல இல்லையா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல யோராமுக்கு என்ன கிடையாது? ஆண்டவரை கேட்கணும் விருப்பம் கிடையாது. 7 தண்ணி விட இல்லாம சுத்துறான், ஆனா எங்க போக மாட்டேன்? ஆண்டோட போக மாட்டேன். செத்தா கூட சாவன், எங்க போக மாட்டேன்? ஆண்டோட போக மாட்டேன். சொல்லவே எழுத மாட்டாரு, என் கிட்டே ஓடி போயிருந்தார். யோசபாத் பார்த்து, நீ ஏன்டா இவன் கூட வந்தான்னு கேட்கிறா. நீ ஏன்டா இவன் கூட வந்த? இவனோட நீ எதுக்குடா வந்த? நீ மட்டும் வரல என்ன பண்ணிருக்க மாட்டேன், அவனை கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டேன், நீ ஏன்டா அவன் கூட வந்த? எங்க ஒரு ராஜாவுக்கு இவ்வளவு விட கடுமையான வார்த்தை என்னங்க? நீ ஏன்டா இவன் கூட வந்த? உன்னை தொலைச்சிட உன் நேரம் வர இவன் கூட வர சொன்னது. நீ மட்டும் கூட வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருக்கவே மாட்டேன், இவனை கிட்ட சேர்த்திருக்கவே மாட்டேன், அங்கேயே அவனை கூட சுத்த வச்சிருப்பேன், நீ ஏன்டா கூட வந்த அப்படின்னு கேட்கிறாரு பாருங்களேன். ஏன் சொல்ல விருப்பப்படலையே? யாருக்காக சொல்ல விரும்புற? முகத்தை பார்த்து சொல்றேன், போ இங்க பழச்சு போ அப்படி சொல்லி விட்டார்ல. யாருக்கு ஆலோசனை சொல்லுவா? கேட்க விருப்பம் உள்ளவனுக்கும் கேட்டதனுடைய செய்ய விருப்பம் இருக்கான் பத்தியா, அவனுக்கு அந்த என்ன சொல்லுவார்னா கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? கடுமையான காரியங்களை கூட ஒரு எளிமையான வெற்றி இருக்கும். மிகப்பெரிய திரளான கூட்டம், ஆனா 2 பேர் ஏறி போனா ஒரு அடி அடிச்சான், 20 பேர் விழுந்தான், மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடினாங்க. ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் கேட்டான், கர்த்தருக்கு ஆலோசனை சொன்னான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிற நபராக இருந்தா நமக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனை என்ன செய்யும்? கடுமையான காரியங்களை எளிமையாக மாற்றும். கண்களை மூடுவோமா? முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. ஆண்டவர் யாருங்க? ஆலோசனை கர்த்தர். தாவீதை கேட்ட சொல்லுவார், அவர் ஆலோசனை அருமையான ஆலோசனை, அவருடைய ஆலோசனை எளிமையான ஆலோசனை, அவருடைய ஆலோசனைகள்லாம் ஆச்சரியமான ஆலோசனை. அந்த ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குன்னா கடுமையான காரியங்களை கூட எளிமையா நீ ஜெயிச்சிடலாம்.
கடுமையான எளிமையா ஜெயிச்சிடலாம். ஆனா ஆலோசனை மட்டும் இல்லைன்னா சாதகமான காரியங்களை கூட கர்த்தர் பாதகமா மாற்றிடுவார். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அவருடைய ஆலோசனை கேட்க விருப்பமா இருக்கு? ஒரு காரியத்தை சக்சஸா முடிக்கிறது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இது எப்படி செஞ்சா சரியா இருக்கும், இது எப்படி செஞ்சா நேர்த்தியா இருக்கும், இது தேவ சித்தம் தானா, இது கர்த்தருடைய விருப்பம் தானா, இது கர்த்தர் ஓகேன்னு சொல்றாரா, கர்த்தரை அனுமதிக்கிறாரா, கர்த்தரை அங்கீகரிக்கிறாரா, கர்த்தரை எஸ்ன்னு சொல்றாரா, அந்த அளவுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கேக்கு அதை ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கின்றதுக்கு விருப்பங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சத்துரு என்ன பண்ணிட்டான், அந்த ஆலோசனை கேட்கறத பற்றி விலகிட்டே இருக்கிறான். நீ தான் வளர்ந்துட்டல, உனக்கு தான் தெரியல, நீ போய் செய்ய, உங்களுக்கு தான் காசு இருக்குல்ல, உனக்கு தான் திறமை இருக்குல்ல, உனக்கு சொந்தமாக இருக்குல்ல, உனக்கு சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்கல்ல, உன் விருப்பம் செய்யணும் சொல்றது உனக்கு ஆள் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, தாராளமான செய்ய அப்படின்னு பிசாசு இன்னைக்கு தட்டிவிட ஆரம்பிச்சிட்டான், நீ ஏவிட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம வருகிற யோசனைகள் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிற யோசனையா, இது தேவனுடைய யோசனையா என்று கூட நிதானிக்கிறதுக்கு நமக்கு நேரங்கள் இல்லாம போயிடுச்சு. கேட்கிற அளவுக்கு நமக்கு நேரங்கள் இல்லை. அந்த நேரங்களை ஒதுக்குற அளவுக்கு நமக்கு அவ்வளவு பிஸி ஆயிட்டோம். ஆரம்பத்தில் கேட்ட யோனத்தான் பிறகு வரும்போது கேட்க மறந்துட்டான். அதோட விளைவு என்ன, அவன் ஜீவனே போகிற அளவுக்கு ஆபத்து வந்துடுச்சு. ஆனா கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு அவன் ஜீவன் போகாம கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அதே இரக்கம் கடைசி வரைக்கும் கிடைக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்யட்டும்பா, ஆண்டவர் நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு தேவ சமூகத்தில் நிதானிச்சு தேவ சமூகத்தில் கேட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருடைய ஆலோசனை கேட்டு செஞ்சுட்டேன்னா கடுமையான காரியங்களை கூட எளிமையாக மாற்றி ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுவதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க சுவாமி. கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து நடத்துங்க, நாமத்தை மையப்படுத்திருங்க. கடுமையான காரியங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எளிமையாக மாற்றி ஆண்டவரை ஆசீர்வதிச்சு நாமத்தை மையப்படுத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.